கோபுரத்திலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் அரசூர் வழியாக பயணித்தோம் என்றால் திருவெண்ணெய்நல்லூர் செல்லும் பாதையில் அமைந்திருக்கும் தேவார பாடல் பெற்ற பழம்பெரும் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். 5 நிலைகளையும் 7 கலசங்களையும் கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. கோடி கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று அந்த கோபுரத்தை வணங்கி திருக்கோயிலுக்குள் சென்றால் இறைவனின் பல அருளிச் செயல்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஆலயத்தை சுற்றி வருகையில் இதனுடைய பழமையையும் நம்மால் உணர முடிகின்றது. திருக்கோயிலுக்குள் நுழைந்தவுடனே அங்கே பஞ்சமூர்த்திகளும் நம்மை சுதை சிற்பத்தின் வடிவத்தில் வரவேற்கின்றார்கள். பஞ்சமூர்த்திகளை தரிசனம் செய்து வானுயர்ந்த கொடி மரத்தையும் நாம் காண்கின்றோம். தல விருட்சமாக வன்னி மரம் இங்கே போற்றப்படுகின்றது. இங்கே கிராமம் என்று சொன்னாலே பலரும் அறிகின்றார்கள். புராண பெயர் முண்டீச்சரம், திரு கண்டீச்சரம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. நடுநாட்டு தலங்களுள் 19வது தலமாக இந்த பதி விளங்குகின்றது. சௌந்தரிய நாயகி உடனாய சிவலோகநாதரை இன்று நாம் மனம் குளிர தரிசனம் செய்ய இருக்கின்றோம். முதலில் வேழமுகனின் தரிசனம். இந்த வேழமுகனை வரசித்தி விநாயகனை நாம் காண்கையில் நமக்கான மறுபிறவி என்பது அழிந்து விடுமாம். அன்னை வயிற்றில் பிறக்கும் அந்த தொல்லை தீர இந்த இறைவனை நாடுவோம். விநாயக கடவுளை தரிசனம் செய்து தொடர்ந்து தமிழ் கடவுளையும் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். வள்ளி தெய்வ யானையோடு வடிவேலும் கையில் கொண்டு வள்ளலவன் இங்கே மயில் வாகனன் குடிகொண்டு இருக்கின்றான். இந்த எழிலனை கண்டு எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே என்று அருணகிரியாரின் வழியில் கந்தர் அனுபூதியில் வரும் அந்த வைர வரிகளைச் சொல்லி உமா சுதனை காங்கேயனை நாம் சரணடைய வேண்டும். 6 முகத்தோடு அருள் பாலிக்கும் இந்த ஆலயத்து முருகக் கடவுளுக்கு வைகாசி விசாகம் என்பது சிறப்பாக பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றது. வடிவேல் அழகனை நாம் கண்குளிர காணுகின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கும் நுழைவாயிலில் இருக்கும் முருகப்பெருமான் இடது கையில் நவரச முத்திரையோடு அருள் பாலிப்பது இந்த ஆலயத்திற்கு உண்டான பிரத்யேக சிறப்பு. இப்பொழுது கோஷ்டத்தை நாம் வலம் வந்து இருக்கின்றோம். கோஷ்டத்தில் முறையே விநாயக கடவுளையும் தொடர்ந்து தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியையும் நாம் தரிசனம் செய்கின்றோம். கல்லால மரத்தின் கீழே இருக்கும் தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் சற்றே வித்தியாசமான அமைப்பில் அருள் பாலிக்கின்றார். இங்கே சிவபெருமான் மனம் உவந்து சுயம்பு மூர்த்தியாக நமக்காக அருள் செய்கின்றார். பிரம்மனும் இந்திரனும் வழிபாடு செய்த தலம். பல தலங்களுக்கும் பிரம்மனும் இந்திரனும் சென்று சிவபூஜை செய்தார்கள். அதுபோல இந்த ஆலயத்திற்கும் வந்து பல காலம் சிவனை பூஜித்தார்களாம். நாவுக்கரசர் தாண்டக வித்தகர் அவர் இந்த தலத்து இறைவனை போற்றி நீயே என்னுடைய உறவு என்று போற்றியிருக்கின்றார். நடுநாட்டில் உள்ள மற்றொரு தலத்தில்தான் நாவுக்கரசர் அவதாரம் செய்கின்றார். பிறந்த சில நாட்களிலேயே தன்னுடைய தந்தையையும் தாயையும் இழந்த நாவுக்கரசருக்கு உறவே இறைவன்தான் என்பதை ஆணித்தரமாக இந்த தலத்து தேவாரத்தில் சொல்கின்றார். காக்கும் கடவுளாம் திருமாலை தரிசித்து இந்த ஆலயத்தில் இருக்கும் பரிவார மூர்த்தங்களை நாம் தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். துவாபர யுகத்தில் சொக்கலிங்கம் என்ற மன்னன் வேட்டைக்கு வந்தபோது இந்த பகுதியில் இருந்த குளத்தில் அதிசய தாமரை மலரை கண்டான்.
தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அந்த மலரை பறித்து வர கட்டளையிட்டான். அவர்களும் அந்த மலரை பறிக்கச் செல்ல முற்பட்ட பொழுது அவர்களால் அதை பறிக்கவே இயலவில்லை. தாமரை மலரோ அந்த குளத்தை சுற்றி வர ஆரம்பித்தது. இந்த காட்சியை நேரில் கண்டு அதிசயித்த மன்னன் எப்படியாவது அந்த அதிசய தாமரையை அடைய வேண்டும் என்று தன்னுடைய அம்பை அதன் மீது எய்தினான். உடனே அந்த குளம் முழுவதும் செந்நிறமாக மாறியது. எதனால் இப்படி மாறியது என்று நடுக்கமுட்டு அந்த தாமரை மலருக்கு கீழே கண்டபொழுது அங்கே ஓர் லிங்கம் இருப்பதைக் கண்டு மனதார இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான். அது மட்டும் அல்லாமல் அந்த குளத்தின் கரையிலேயே கோயில் ஒன்றை கட்டி அந்த லிங்க மூர்த்தத்தையும் பிரதிஷ்டை செய்தான் என்பது இந்த ஆலயத்தின் வரலாறு. எத்தனை அற்புத லிங்க திருமேனிகளை இந்த பழம் ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்கின்றோம். இங்கே ஜேஷ்டா தேவிக்கும் சப்த கன்னியருக்கும் நாகர்களுக்கும் சப்த கன்னியருக்கும் அற்புதமான திருவுருவ சிலைகள் உண்டு. மூலவர் சன்னதியில் வீற்றிருக்கும் எம்பெருமானுக்கு அந்த லிங்க திருமேனியின் மீது இன்றும் மன்னனால் ஈயப்பட்ட அம்பின் அடையாளம் ஒன்று இருக்கின்றது. அதனால் இந்த ஆலயத்து இறைவனை முடீஸ்வரர் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த பெயரே கல்வெட்டில் மௌலி கிராமம் என்று அழைக்கப்படுகின்றது. தமிழில் மௌலி என்றால் கிரீடம் என்றும் ஒரு பொருள். காலப்போக்கில் மௌலி கிராமம் என்பது மருவி கிராமம் என்றே மக்கள் இன்றும் இந்த ஊரினை அழைக்கின்றார்கள். தொடர்ந்து நாம் இந்த ஆலயத்தின் இறைவி சௌந்தர்ய நாயகி, காணார் குழலி, செல்வாம்பிகை, செல்லாம்பிகை என்றெல்லாம் அன்போடு அழைக்கப்படும் நம்முடைய தாயை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இங்கே அம்பிகை நமக்கு கேட்ட வரத்தை அருளிச் செய்யும் வரப்பிரசாதியாக இருக்கின்றாள். அருளாளர்களுக்கு இந்த அம்பிகையே நவரத்தினங்களாக திகழ்கின்றாள். அதனால் இந்த அம்பிகைக்கு நவரத்தின மாலையை பாமாலையாக சூட்டுகின்றார்கள். பூமே வியனான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரமும் தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோ கிளமே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று 4 கரங்களோடு அம்பிகையானவள் மஞ்சள் ஆடை உடுத்தி மங்களம் தரும் நாயகியாக நமக்கு காட்சியளிக்கின்றாள். இறைவனுக்கு சண்டி முண்டி என்று 2 மெய்க்காப்பாளர்கள் உண்டு. அப்படி முண்டி என்ற அந்த ஒரு மெய்க்காப்பாளனால் வழிபட்ட தலம் என்பதாலும் இந்த ஆலயத்திற்கு முண்டீச்சரம் என்ற நாமம் கிட்டியது. இங்கே இருக்கும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், முண்டக தீர்த்தம். தாமரை இருந்ததால் அது முண்டக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. குறிப்பாக நடனத்திலும் இசையிலும் ஆர்வமுள்ளவர்கள், அதில் சாதிக்க நினைப்பவர்கள் இந்த அம்பிகையை வழிபாடு செய்கின்றார்கள் என்பது கூடுதல் செய்தி. இதோ அந்த அழகான அம்பிகையின் தீபாராதனையை கண்டு ரசித்தோம். உற்சவ மூர்த்தத்தில் பொதுவாக இறைவன் போகமூர்த்தியாக, இறைவன் இறைவி நடுவில் முருகப்பெருமான் என்ற ஒரு கோலத்தில் சோமாஸ்கந்தராக அருள்பாலிப்பார். இந்த ஆலயத்தின் அமைப்பில் இறைவன் சன்னதிக்கும் இறைவியின் சன்னதிக்கும் நடுவே முருகப்பெருமான் வீற்றிருப்பதை நாம் கண்டு களிக்கும் பொழுது சோமாஸ்கந்த வடிவத்திலேயே இந்த ஆலய அமைப்பும் இருப்பது நமக்கு பேரானந்தத்தை தருகின்றது. இங்கே இருக்கும் இறைவனின் வாயில் காப்பாளர்களை தரிசனம் செய்கின்றோம். இவர்கள் வழிபாடு செய்த தலம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இறைவன் ஆற்றங்கரையில் திருக்கோயில் அமையப்பெற்று இருப்பதால் ஆற்றுத்தளி மகாதேவர் என்ற நாமமும் கொண்டுள்ளார். வீரபாண்டியன் என்ற மன்னனுக்காக சிவபெருமான் திருநீற்றுப்பையை அளித்துள்ளார். இதேபோல திருவானைக்காவிலும் விபூதி சித்தர் என நாமம் கொண்டு பல உழைப்பாளிகளுக்கும் விபூதியை கொடுத்தார்.
இறைவன் கையினால் கிடைக்கப்பட்ட விபூதி சில நொடிகளில் தங்கமாக மாறிய வரலாற்றினையும் கண்டு ரசித்திருக்கின்றோம். அதுபோல இங்கே ஒரு மன்னனுக்காக திருநீற்று பையையே இறைவன் அளித்துள்ளார். அதனால் இறைவனை பொக்களம் கொடுத்த நாயனார் என்றும் கொண்டாடி மகிழ்கின்றோம். லிங்க திருமேனியில் நாகாபரணம் கொண்டு புஷ்பங்களை ஏற்றுக்கொண்டு அமைதியாக நமக்காக அருள் செய்கின்றார் இந்த சிவபெருமானார். பல காலங்களிலும் பல மன்னவர்களால் திருப்பணி செய்யப்பட்ட தலம். தேவார பாடல் பெற்ற தலங்கள் என்று வரிசைப்படுத்தும் பொழுது சிதம்பரம் முதலாக சோழ நாட்டுத் தலம், பாண்டிய நாட்டுத் தலம், கொங்கு நாட்டுத் தலம், நடுநாட்டுத் தலம் என்று அவரை ஒவ்வொரு இடத்திலும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திரு அண்ணாமலையார் அருள்பாலிக்கும் அந்த நடுநாட்டிலேயே இருக்கும் இந்த அழகிய தலத்திற்கும் சென்று இங்கு இருக்கும் சிவலோகநாதரின் அருளை நாம் பெற வேண்டும். சிவலோகத்தில் இருப்பதைக் காட்டிலும் இந்த முண்டீச்சரத்தில் இருப்பது தனக்கு பேரானந்தம் என்பதை நினைத்தாரோ என்னவோ. அதனால் இந்த பூவுலகில் சிவலோகநாதர் என்ற நாமம் கொண்டு அருள் செய்கின்றார். திரு முடீஸ்வரராக இருக்கும் இறைவன் நமக்கான தேவையான அருளையும் பதவியையும் செல்வ வளங்களையும் கொடுக்கும் ஆற்றல் கொண்டவர். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்று சிவலோகநாதரை போற்றுவோம். இந்த அற்புத தெய்வத்தை வணங்கினால் யம பயம் நீங்கும் என்று நாவுக்கரசர் சொல்கின்றார். பெருங்கூற்றை சேவடியினால் செற்றவன் கான், திருமுண்டீச்சரத்து மேய சிவலோகன் கான், அவன் என் சிந்தையானே என்று புகழ்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.